guys, welcome to KK Camera Karan. ஏஆர்சி அரசு ரப்பர் கழகம். ஸோ இந்த ஸ்டே எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இங்கே என்னென்ன ரூம்ஸ் இருக்கு என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ல போகணும், நம்ம ஒரு வராந்தா இருக்கும். இந்த வராந்தால உட்காந்து டீ குடிச்சிட்டு அப்படியே இயற்கை ரசிங்க, செமையா இருக்கும். இதுல ஃபேமிலிக்கு கொஞ்சம் இஷ்யூவா இருக்கும் இந்த இடத்துல. இதுல ரீசன் என்னன்னா, இங்க ஒரே ஒரு ரூம், ஒரே ஒரு ஹால், ஒரே கிச்சன் மட்டும் தான் உண்டு. ஸோ இதுல பேச்சுலர்ஸ் மட்டும் தான் ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும். காரணம் என்னன்னா, இந்த ரூமுக்குள்ள நீங்க போனீங்களா, என்ட்ரானாலே பாருங்க டைனிங் ஏரியா இருக்கா, இதுக்கு அடுத்து ஃப்ரிட்ஜ் இருக்கு உங்களுக்கு. ஏசி கிடையாது. ஏசி இன்னொரு ரூம் பக்கத்து ரூம்ல ஒன்று இருந்துச்சு. ஸோ ரைட் சைடில் போனீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பெட்ரூம் இருக்கு. ஆனால் என்ன விஷயம்னா, நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரைவசி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ ஒரு ஃபேமிலி 2 ஃபேமிலி வராங்கன்னா பண்ண முடியாது. ஒரு ஃபேமிலி இந்த பெட்டில் எவ்வளோ இருக்க முடியுமோ அவ்வளோதான் யூஸ் பண்ண முடியும். பாத்ரூம் விசாலமான பாத்ரூமாக இருக்குது. அண்ட் கிச்சன் ஒரு சின்ன கிச்சனாக இருக்குது. நமக்கு ஸ்டே பண்ணும்போது பெட் ஒரு பெட் கொடுக்குறனால ஸோ நம்ம கொஞ்சம் நிறைய அதிகமாக ஆட்கள் வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரியா? இந்த ஸ்டேல ஸ்டே பண்ணுறது எல்லாமே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ், ஐ மீன் டிஎஃப்ஓ சம்திங், அவங்க தான் ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ நமக்கு லாஸ்ட் மினிட்லாம் சொல்லுவாங்க. அதாவது அவங்க ஸ்டே இப்போ வேண்டாம், ஐ மீன் இப்போ இன்னைக்கு 19ஆம் தேதி இன்னும் எங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ 18ஆம் தேதி அவங்க யாருமே புக் பண்ணலைன்னா நமக்கு தருவாங்க. ஸோ அந்த ப்ரொசீஜர் படி நடந்துட்டுருக்கோம். ஸோ நாங்கள் நேரத்துக்கு 4 மணி தான் புக்கிங் கையில் வாங்கியிருந்தோம். எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி ஸோ அமௌண்ட் பே பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட 10 பேருக்கு நாங்கள் 4800 பே பண்ணியிருந்தோம். ஸோ 4900 நீங்கள் கணக்கு போட்டு நான் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி தரோம். உங்களுக்கு எவ்வளோ ரூபா வருதுன்னு 15% ஜிஎஸ்டியோட 1300 பே பண்ணி ப்ளஸ் 300 ஒரு அளவு சேர்த்து வரும். கிட்டத்தட்ட 1900 10 பேருக்கு. ஸோ நல்ல ஒரு ஸ்டே 4900 10 பேருக்கு நல்ல ஒரு ஸ்டே ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு ஆள் கணக்கு போடும்போது 300-400 தான் வரும். எப்படி நல்லா இருக்குல்ல? கோதியார் அழகாக இதை சுற்றி பார்க்கலாம். நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கிறோம், நம்ம நிறைய ஃபால்ஸ் பார்த்துருக்குறோம். ஸோ இந்த ஸ்டே நம்ம இப்போ தான் பார்க்குறோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஸோ ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஸ்டே இது. வந்துட்டோம் நம்ம எப்படியோ. வாங்க, இன்றைக்கி கோதியார் மொத்தம் பார்க்கல. இங்கே நைட்டு மொத்தம் குக்கிங் நடக்கும், அது இதெல்லாம் நடக்கும். இங்கே ஒரு கேர்டேக்கர் உண்டு, அவர் நம்பர் நீங்கள் டிஎம் பண்ணி நான் உங்களுக்கு தரேன். சரிங்களா? மக்களே, நம்ம எங்கே வந்தோம்? இந்த ஃபால்ஸ் தான் வந்தோம், வேறு எங்கேயும் விட இல்லை. இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க இந்த ஃபால்ஸ் தான் வந்திருக்கோம். என்னென்னா 20 யானை கிடக்குது. 20 யானை எங்கள் சுற்றி நடக்குதான், 1 குட்டி போட்டு நடக்குதான். அப்புறம் அந்த ஃபால்ஸில் பயங்கர தண்ணி வரனால அங்கே அலோவ் பண்ணலை. அவங்க இந்த ஃபால்ஸை குளிக்க சொல்லிட்டு வந்துட்டாங்க. அங்கே இங்கே வந்தோம், இங்கே நம்ம சாப்பிட்டு இடத்த பார்த்துல. ஸோ இங்கே தான் கிடைக்கும். பக்கத்தில் ஆறும், நாங்கள் ஆறில் போய் குளிக்கலாமான்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ மணி கிட்டத்தட்ட 1 ஆகுது. ஸோ அங்கே போகிறோமா இல்லை இங்கே சாப்பிட்டுட்டு என்ன பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டுருக்கோம். ஸோ பர்மிஷன் கேட்டு தான் இங்கே குளிக்கணும். ட்ரைன் போர்டு லோ அழகாக தெரியுது. எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு வந்துருமா? ஏன் வேற யாருக்கும் பிரச்சனை எதுவும் இல்லையா? அடுத்து பேசுங்க, அவ்வளோதானா? நல்லா இருக்கு. ஆனால் போகலாம். லெக் பீஸ் கட்டுங்க. வாயில நீ வாரத்துக்கு நான் தான் அறுசுவை
பாத்திரம் பெருசாகிடுச்சு, அடுப்பு சின்னதாகிடுச்சு. ஸோ அதனால் வந்து நாங்கள் வெளியே ஒரு அடுப்பு போட்டுட்டோம். அடுப்பு போட்டு பற்றிட்டு இருக்குது. ஸோ இப்போ மட்டன் போட போகிறோம். இந்த குளத்தில காற்று தாறுமாறு அடிச்சிட்டு இருக்குது எல்லா இடங்கள்ல. ஆனால் இங்கே நம்ம பாரதிக்கு ரெடியாகவே இல்லை, பாஞ்சிட்டு இருக்குது. இந்த தீயாத பத்தது இல்லை, சும்மா தான் இருக்கு, பறக்குது. போதும்ல கிண்டி மட்டும் வேணும். மட்டனை காணல. அடுத்து தட்டுங்க சார், 4 தட்டு தட்டினா பிரியாணி. தட்டுங்க சார். அதுதான் அதான் அந்த சவுண்டு, அந்த சவுண்டு வேணும். எடுத்துக்க இல்லை, இதை கொஞ்சம் தள்ளி. ட்ரிப்பு முடியுது. இங்கேருந்து கிளம்புறோம், எல்லோரும் கிளம்புறோம். கிளம்ப ரெடி ஆகிடுச்சு. மணி 11 மணி செக் 11 ஆகிடுச்சு. செக் அவுட் பண்ணுறோம். இந்த டைமில் கரெக்டாக மிஸ்டர்லாம் கிளம்பி வருது. எல்லாம் பேக் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி கிளம்ப போகிறோம். டன்டடான் ஏஆர்சியோட ஸ்டே இது. புக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். புக் பண்ணிடுங்க, ஸ்டே பண்ணுங்க. இன்னொரு ஸ்டே இருக்குது, இபி ஸ்டே. அந்த ஸ்டே வந்து வியூ பாயிண்ட் எவ்வளோ பெரிய வியூ பாயிண்ட் கிடையாது. இதில் பெரிய வியூ பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் வியூ பாயிண்ட்டில் அது ஆல்ரெடி வீடியோ எடுத்திருந்த அந்த வீடியோ நான் போடலை. சான்ஸ் இருந்தால் லேட்டராக போடுறேன். பட் அது புக் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் நினைக்கிறது. ஆனால் வியூ பாயிண்ட் இதுதான் வியூ பாயிண்ட். தனியாக இருக்கும், யாருக்குமே நம்ம இங்கே என்ன பண்ணுறாருன்னு தெரியாது. அங்கே கொஞ்சம் ஊரில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கிளம்புறோம்.